வணக்கம். கணக்கம்பட்டி முட்டை சுவாமிகளின் திருவடி பாதம் தொட்டு வணங்கி, என் குருநாதர் தவத்திரு யோகி சித்தராஜா சுவாமிகளின் பாதம் தொட்டு வணங்கி, மதுரை எனக்கு தற்போது சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் குருநாதர் சீனிவாசன் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, முதன்முறையாக ராசி பலன் சொல்கிறேன். மேச ராசிக்கான பலன் நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை 1 பிறக்குது மேசராசிக்கு. அப்போ கார்த்திகை 1க்கான கார்த்திகை மாதத்துக்கான பலன் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் வருது, அங்கே செவ்வாயோட சேருது. ஏற்கனவே மேசராசிக்கு மீனராசியில் சனி இருக்காரு, கும்பத்தில் இல்லாமல் மீனத்தில் இல்லாமல் 2 கட்டானா இருக்காரு சனீஸ்வர பகவான். ஆக மேசராசிக்கு 7 நடக்குது. இப்போ மேசராசிலாம் பார்த்தீங்கன்னா திடீரென்று உடல்நிலை பாதிக்கப்படும், மருத்துவ செலவு ஏற்படும், இப்படிலாம் நடக்கும். அதே சமயத்தில் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி செவ்வாயோடு இருக்க சூரியன் துளாராசிலேருந்து விருச்சிகத்துக்கு வர்றதுனால கார்த்திகை மாதத்தை குறிக்குது. அப்போ சூரியன் செவ்வாயோடு சேரும்போது மேசராசிக்கு 5 கூடிய கிரகமாக இருக்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேர்த்திக்கடன் எதுவும் பாக்கி இருந்தால் அதை வேண்டி அதற்கான சீமரிகளை செஞ்சுட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா மேசராசிக்கு 5 கூடிய ஒரு சூரியன் அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார், பூர்வ புண்ணியாதிபதி. அங்கே ஏற்கனவே செவ்வாய் பலம் பெற்று இருக்கார். அப்போ செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்ட கிரகம், சூரியன் உஷ்ண சம்பந்தப்பட்ட கிரகம். அப்படிங்கும் போது மேசராசிக்கு 8ஆம் இடமான செவ்வாய் வீட்டில் பலம் பெறனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கடின உழைப்பின் பேரில் தான் உங்களுக்கு பணம் வரவெல்லாம் ஏற்படும். அது 8ஆம் இடமா இருக்கிறனால உடல்நிலை பாதிக்கப்படும், உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும். கட்டி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, உடம்புல கட்டி தொண்டை வலி, சூடு சம்மந்தப்பட்ட கண்ணு எரிச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்படும். பயப்படணும்னா அதுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல இந்த 1 மாதத்துக்கான பலன் குரு கடகராசியில் இருக்கார். மேசராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். குரு பார்க்குற இடம் சிறப்படைகின்றாங்க. மேசராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு தாயோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். இல்லை எத்தனை கோடான கோடி மேசராசி இருக்கிறாங்க. நம்ம பொதுவாக மேசராசின்னு சொல்கிறோம். சிலருடைய தாய்மார்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கலாம், மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கலாம். சிலருடைய தாய்மார்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்து பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி அந்த கிரகம் இருக்கிற இடத்தை பொறுத்து பாதிக்கப்படும். பர்டிகுலர் சொன்னால் மேசராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக கொஞ்சம் கடுமையான உழைப்பின் மூலமாக தான் வருமானத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். 2வது ஒரு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அடுத்து 8, 9 மேசராசி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால திடீர் பயணங்கள் ஏற்படும். பயணத்தின் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ரையும் சேர்ந்து நடக்கிறதுனால பயணத்தின் போது கவனமாக இருக்கணும். வாகனம் 2 வீலரில் ஓட்டம் போது கவனமாக இருக்கணும். அவங்க கவனமாக இருந்தீங்கன்னா முருகன் அருள் உங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம். கவனமாக இருங்க. வெளியே செல்லும்போது விநாயகரை வணங்கி விட்டு சென்னீங்கன்னா நல்லது. ஏனென்றால் கும்பத்தில் ராகு, சிம்மத்திலையும் கேது இருக்கிறதுனால கும்பத்தில் ராகு இருக்கார். மேசராசிக்கு 5ல் கேது இருக்கார். அதுவும் கூடிய கிரகம் தான் 8ஆம் இடத்துல இருக்குது. அதனால் 8ஆம் இடம் ஆயுஸ்தானம் இல்லையா? அப்போ அந்த வீட்டுக்குரிய 2ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் சமாதானா உடல் உறுப்புகள் பாதிக்க வாய்ப்பு கவனமாக இருங்க. மற்றபடி கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகனை வணங்கி வருவதால், முருகனையும் சிவனையும் வணங்கி வருவதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், செல்வ வளம் பெருகும். செல்வ வளம் பெருகும்னா கடின உழைப்பின் மேலே உட்காந்து சம்பாரிச்சா 100 ரூபா, அலைஞ்சு சம்பாரிச்சா 200 ரூபா, நைட்டு மூலம் போச்சுன்னா 1000 ரூபா. இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் கோடி சொல்லலை. உங்களுடைய உடம்பு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கிரகங்கள் சப்போர்ட்டாக கிடையாது. சிலருக்கு முதல் ரவுண்டாக இருக்கும் மேசராசிக்கு, சிலருக்கு 2வது ரவுண்டாக இருக்கும்போது திருமண வரன்கள் அமையும், திருமண பேச்சுக்கான விஷயங்கள் கூடி வரும், அதெல்லாம் நடக்கும். 3வது ரவுண்டாக இருந்தால் உடல்நிலை பாதிக்கக்கூடிய கவனமாக இருங்க. மற்றபடி ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனராசிக்கான பலன்கள் தொடர்ந்து இந்த சேனலில் வெளிவரும். நன்றி, வணக்கம்.